எஸ் ப்ரோ. பொன்னியின் செல்வன் 1. பொன்னியின் செல்வன் 1 10th place. 2 பார்ட் அட்ட ஸ்ட்ரெச்சில் 150 நாள் கொண்டு வந்தா எத்தனை பேர் 11ன்னு போட்டுடலாம். எத்தனை பேரோட கனவு இல்ல படம் அது? பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த புக் படிச்சவங்க நிறைய பேர், நான் படிக்கல, இருந்தாலுமே அந்த படத்துல நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னே வந்து புரியல. 1 கேக்குறேன், 2க்கு தான் அந்த 2 ஓகே. ஒண்ணுமே வந்து இப்போ ஒரு அந்த பொன்னியின் செல்வன் 5 பார்ட் வந்து வச்சிருக்காங்க புக்ல, சரிங்களா? அது நீங்க ஒரு சீரீஸா போட்டிருந்தீங்கன்னா இன்னும் செம்மையா போயிருக்கும். இல்லையா 5 பாட்டு கூட எடுங்க, 3 பாட்டு எடுங்க. நீங்க எல்லாத்தையுமே சுருக்கி போட்டு, இப்போ எனக்கு புரிஞ்சது ப்ரோ, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து புரிஞ்சது, செகண்ட் பார்ட் என்ன சொல்லாதான்னு புரிஞ்சிருச்சு. நீங்க ஜென்ரல் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா பாகுபலி கூட கம்பேர் பண்ணிட்டு பொன்னியின் செல்வன் போறாங்க. அப்படிங்கும்போது என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும், அந்த ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரம்மாண்டம் இருக்கு. எப்படின்னா அவங்க யூஸ் பண்ண கோல்டு எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அது நமக்கு தேவையில்லையே. நீங்க சொல்ல வர சீன் பிரம்மாண்டமா இருக்கணும். சீனுக்குள்ள பிரம்மாண்டம் வந்து நமக்கு என்ன புரியுது. ஓகே, அப்படிங்கிறது கொஞ்சம் புரியல, சரியா புரியல, அவ்வளவுதான். ஓகே கண்மணி 9th place. நல்ல ரொமான்ஸ் படம். ஏன் 9th place? அது செகண்ட் பார்ட்டுமே அப்படிதான் ப்ரோ வந்துச்சு எனக்கு. ஓகே கண்மணி, எங்க ப்ரோ செகண்ட் பார்ட்? செகண்ட் பார்ட்னா செகண்ட் பார்ட்ல படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே 9th. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஓஜி படங்கள் எடுத்திருக்காரு, நிறைய லவ் மூவிஸ் பண்ணிட்டாரு. லவ் மூவிஸ் இருக்கு, ஆக்ஷன் மூவிஸ் இருக்கு. ஸோ இந்த படம் எனக்கு பெருசா இதாகல, உடன்படல. சிசிவி லிஸ்ட்லேயே வந்து ஓகே. கடைசியாக சிம்பு சுத்துறாரு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. ஆமா, யாரு ஹீரோனே கண்டுபிடிக்க முடியாது. அது விஜய் சேவை தான் ஹீரோ ஆப்வியஸா. இல்ல நீங்க ஒரு கட்டத்துல வந்து அருண் விஜய் ஹீரோ மாதிரி இருப்பாரு. அதுதாங்க கிளைமேக்ஸ்ல யாரும் இருப்பாப்ல, அவ்வளவுதானே. இல்ல இப்ப நீங்க விஜய் சேவை சுட்டனால அவர் ஹீரோ அப்படிங்கிறது அங்க இல்லையே. படம் முழுக்க யார் லீட் பண்றாங்களோ அவங்க தானே. படம் முழுக்க யார் லீட் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமரன்ல வந்து எஸ்கே செத்துறாரு, அதனால எஸ்கே ஹீரோல நம்ம சொல்ல முடியாது. சோ எனக்கு அந்த படம் பார்க்கும் ஒரு கட்டத்துல விக்டரும் வந்து லீட் பண்ணாரு, அருண் விஜய் கொஞ்சம் லீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலும் கொடுத்தாங்க. சோ சிசிஐ வந்து 10-9 சொல்லியாச்சு. 8 வச்சுக்கலாமா? 8 சரி போடுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க 8. ராவணன் எனக்கு 3. ஓ அவ்வளோ பிடிக்குமா? ஏன் விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், என்ன ரீசன்? ரெண்டும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக பார்த்த படம் ராவணன். ஓகே, அது எனக்கு நாஸ்டால்ஜியா மெமரிஸ். அந்த மெமரி ரொம்பவே இருக்கு. இன்னொன்று இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஃப்ரேமிங்ஸ் இருக்கும். அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. ஆமாம், படம் கூட வந்து கலவாணின்னு ஒரு படம் வருது, சூப்பர் ஹிட்டா போயிடுச்சு. நீங்க ராவணன் வந்து ரொம்ப டவுனா போயிடுச்சு. ஏன்னா நம்ம மக்கள் வந்து சரியா இப்ப கொண்டாடல, நம்ம மக்களை குறை சொல்லக்கூடாது. அப்போ வந்து நமக்கு என்ன சொன்ன மாதிரி தான், கில்லி தூள் பார்த்து கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஆடியன்ஸ் கிட்ட நீங்க ஒரு கிளாசிக்கான ஃபிலிமை கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது. ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு ஓஜி படம் தான் அது. ஐஸ்வர்யாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், விக்ரமுடைய ஆக்டிங், ரஹ்மான்ஸோடைய மியூசிக், சந்தோஷ் சிவன் நினைக்கிறேன், 2 பேர் பண்ணிருக்காங்க, மணிகண்டன் சாரும் பண்ணிருக்காரு, சந்தோஷ். அட்டகாசமான ஒரு படம். நிறைய பேத்துக்கு வந்து அந்த படம் சரியா புரியல, சரியா போய் கனெக்ட் ஆகல. 3. ஓகே, இருவர் 4. ஓகே, இருவர் விட உங்களுக்கு ராவணன் பிடிக்குமா? ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் ஆக்சுவலி எனக்கு இருவர் தான் 3ல நான் வச்சிருந்தேன். 2-1 ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் இருவர் இப்போ 4 அப்படின்னா, ராவணன் வந்து சரியா கனெக்ட் ஆகல. அதாவது நிறைய பேர் வந்து சரியா பார்க்காம ரிசீவ் ஆகாம போயிடுச்சு அந்த படம். ஓகே, ரிசீவ் ஆயிருந்ததுன்னா அது வந்து ஒரு நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் அது பெரிய படமா இப்போ அமைஞ்சிருக்க வேண்டிய படம். இப்போ இருவரெலாம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கும்போது ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நடிகர்கள் வேற. நீங்க விக்ரம் சார் அதுக்கப்புறம் ஒரு பீக் டவுன்ஃபால் போயிட்டார்ல. ஆமா, இதுவே நீங்க அந்த இடத்துல வேற யாராவது போட்டிருந்தீங்கன்னா, இப்போ ராவணன் வந்து ஹிந்தியில பண்ணாங்க, அதுவுமே ஓரளவு ஹிட் தான். ஆனா இங்க வந்து அது ரொம்பவே டவுன்ஃபால்ல தான் இருந்துச்சு. ஓகே, ராவணன் ஹிந்தியில வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே, இது எனக்கு தெரியாத செய்தி. ஸோ இருவர் வந்து 4. எஸ், பட் மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ், பிரகாஷ் ராஜுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. எஸ், அது ஒன்று. இந்த படத்துடைய ரைட்டிங்கு இவங்க நேஷனல் அவார்ட் கொடுக்குற அளவுக்கு நடிச்சிருப்பாரு. ஆனா மோகன்லால் சார் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து மிரட்டி இருப்பாரு, எம்ஜிஆர் ஞாபகப்படுத்திருப்பாரு, அவ்வளோதான். ஸோ இருவர் எனக்கு 4th place. ஸ்பெஷல் அதுலேயும் ஃப்ரேமிங் பயங்கரமாக இருக்கும். அந்த அவளுக்கும் உனக்கும் புஷ்பாவுக்கும் ஒரே முகம் முடியும்போது ஃப்ரேமிங்லாம் கலக்கியிருப்பார். ரோஜா வந்து 8 சிசிவி சொல்லியிருக்குமா? 8. ஆமாம், 8 சிசிவி 7 நல்லா இருக்கும். லவ் டெரரிசம் அந்த ட்ரையாலஜி ஒன்று எடுத்திருந்தார்ல, அதில் வந்து ஃபர்ஸ்ட் படம் இதான் நினைக்கிறேன். ரோஜா. கன்னத்தில் முத்தமிட்டாலும்
5. இந்த படம் நீங்கள் கணிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு படம் தான். ஏன்னா நீங்கள் இது ஒரு அம்மா பொண்ணுக்கான ஒரு சென்டிமெண்ட் படம், அவங்களுடைய சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கும், அவங்களுடைய பாசங்க இணைப்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி போகும்போது அது ட்ராக் மாதிரி போய் அந்த பொண்ணுக்கு ஒரு பின் கதை இருந்து அவங்க ஸ்ரீலங்கன்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதை அப்படிங்கிறத ஒரு ஜானர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதே அவரு தான். அதையும் வந்து ஹிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி படம் நினச்சுள்ள போவீங்க, அது ஒரு வேற லெவலில் இருக்கும். அது இப்போ ரெட்ரோ படம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் லவ் படம் நம்மள சொல்லி தான் வித்தாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா ரெட்ரோ உண்மையிலேயே ஒரு லவ் படம் தான். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் ஆயிருவாரு. அப்படிங்கும்போது அந்த டிரான்சிஷன் வந்து இங்க இருந்தா இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அவருமே. சோ கணத்தில் தொட்டால ஒரு 5வது இடம். நாயகன் 1. நாயகன் 1 ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்ட் ஃபார் கமல்ஹாசன் சார். சின்ன வயசுலேயே வாங்கியிருக்காரு ஒன்று, சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே ஒன்று வாங்கியிருக்காரு. எஸ், இப்போ அடல்ட்டாக வந்து இந்த படம் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இந்த படம் அவருடைய ஆக்டிங் த்ரூ அவுட், அவருடைய ஆக்டிங்காக தான் அந்த படமே. என்னன்னா அப்போ அந்த 32 அந்த டைமில் தான் இருக்காரு. ஒரு 60 வயசு நபராக அந்த கெட்டப் போட்டு நடிக்கிறாரு. நீங்கள் கெட்டப் போட்டிங்கன்னா நடிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இருக்குது. ஆனாலுமே அந்த எக்ஸ்பிரஷன் எடுக்கிறது, டைலாக் டெலிவரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தானா வராது. நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ள ஊறி நடிக்கணும்பாங்கல்ல, அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும், குழந்தை செத்துருச்சு, அந்த ஆம்புலன்ஸ் என்ன ஆகல, அது போய் வாங்கியா, ஏழைகளுக்கு மட்டும் தான் ஒன்று, பணக்காரனுக்கு ஓடாது. அப்போ ஒரு இது கொடுப்பாரு. அது ஒன்று. இன்னொன்று செல்வாவை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு இதாக இருக்கும். அவருடைய ஆக்டிங் தாங்க ஸ்டார்டிங்லேருந்து குழந்தையிலேருந்து ஒரு இறுதி வரைக்கும் இருக்கும். அப்புறம் அந்த ப்ராஸ்டியூட்லேருந்து ஒரு லவ்வர் இருக்கலாம், லவ் பண்ணலாம், அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஓஜி படம், அவ்வளோதான். கிளாசிக்ல எல்லாமே கேங்ஸ்டர்ல அதுதான் ஓஜி. தளபதி நம்பர் 2. ஆக்சுவலாக எனக்கு நாயகனை விட தளபதி பிடிக்கும். இதேதான் சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லாத்துக்கும் நிறைய பேர் நாயகன் தான் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் நாயகன் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு தளபதி தான் பிடிச்சிருக்கு. தளபதி ஒரு ரஜினி சார் டிஃப்ரெண்டாக, கமல் சார் அந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடியும் சரி. பட் ரஜினி சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமுமே அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எந்த படத்துலையும் அவர் கொடுக்கக்கூடிய ஆள் தான். பட் யாருமே அதுக்கான ஸ்கோப் வேறையா மாறிடுச்சு. ரஜினி சார் வந்து பேட் ஆக்டர் அப்படின்னு வந்து யாருமே சொல்லவே முடியாது. கரெக்ட். அவர் சூப்பரான ஆக்டர், நீங்க தான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கறது தான். ஏன்னா இப்போ கூட இவரு சொன்னாரு, லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ஓஜி கமல் ஃபேனு, அவர் இந்த கூலிப்படம் ஆக்டர்னா அவரு தான், அவர் மாதிரி நடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க இப்போ இதை பாருங்க, கூலிப்படம் எடுத்துக்கோங்க, முன்னாடி அந்த படம் எல்லாமே எடுத்துக்கோங்க, அவர் நடிக்கலன்னா நீங்க சொல்ல முடியாது. அவர் நடிக்கிறாரு. அவருடைய அந்த ஸ்டாக் ஷாட்ஸ் அப்படின்லாம் சொல்றாரு, அதெல்லாம் வந்து சும்மா சொல்றாரு. ஸ்டாக் ஷாட்ஸ் மீறியும் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த நடிப்பு வந்து இருக்கு. நமக்கு வந்து சும்மா சொல்லிடுறாரு, நம்ம வந்து அவரை குறைச்சிக்கிட்டு ஆனா அது கிடையாது. ஆக்டிங் வைஸ் அவர் வந்து ஓஜி தான். நீங்க அவர் கூட கம்பேர் பண்றது கமல் சார் அப்படிங்கறதுனால இங்க கொஞ்சம் கம்மியா தெரியுது, அவ்வளவுதான். தளபதி அதுதான், அவருடைய மேக்கப்லாம் போடாம நடிச்ச ஒரு படம். அவர் ஒரு கெட்டப் வச்சிருப்பாரு, சூப்பரான ஒரு ஜாக்கெட் போட்டு, இந்த பென்சில் ஃபிட் பேண்ட் போட்டு, ஷூஸ்லாம் போட்டு வந்து நிற்பார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு பழைய அழுக்கான ஒரு சட்டையாக இருக்கணும், அதாவது கசங்கி போன ஒரு சட்டை, நார்மலாக ஒரு காட்டன் பேண்ட்டு, செருப்பு, இதெல்லாம் போட்டு பண்ணுற ஒரு படம். மேக்கப் இல்லை, மேக்கப் இருக்காது. நீங்கள் ரொம்ப கம்பீரமாலாம் இருக்கக்கூடாது. நார்மலாக மிடில் கிளாஸ் லுங்கிலாம் கட்டி நடிச்சிருப்பாரு. லுங்கிலாம் கட்டி அவர் எந்த படம் பெருசாக பண்ணவே இல்லை. அவர் இமேஜ் வந்து வச்சுப்பாரு, ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி, ஒரு ரஜினிகாந்த் அப்படின்னே காட்டுவார் எப்பவுமே. அதெல்லாம் பிரேக் பண்ண படம். அஃப்கோர்ஸ் அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே அப்படிங்கிறது தான். அலைப்பாயுதே வச்சுக்கோங்க, நல்ல பிளேஸ் தான் அது. நல்ல லவ் ஸ்டோரி. இன்னும் நிறைய பேருக்கு வந்து, அதாவது அந்த டைமில் ரிலீஸ் ஆனவங்களாம் வந்துட்டு இவங்க 2 பேர் பேராக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் கூட யோசிச்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏகே சாலினி சொல்கிறேன். ஆமாம், அது அந்த பேர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். 2 பேர். அந்த படம் மேலே நிறைய ரிவ்யூஸ் ப்ரோ, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரிவ்யூஸ்னா கிரிட்டிக்ஸ். அந்த படத்து மேலே என்ன ப்ரோ கிரிட்டிக்ஸ் இருக்காங்க? அந்த படம் தான் எல்லாருமே பிடிக்கும். அது இப்போதான் ப்ரோ, அந்த டைமில் வந்து அது பெரிய சர்ச்சையாச்சு. அவர் அதை பிரேக் பண்ணுறதுக்காக அந்த தாலியை கழட்டி வச்சது. அப்போ வரைக்கும் அதெல்லாம் இல்லை, லிவிங் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது, இல்லை அப்போதான் ஆரம்பிக்குது. லிவிங்னு சொல்ல முடியாது. அந்த எலோப்பாகி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே அவங்க, அது வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்ப நம்ம அதை ஏத்துக்கிறோம். இப்ப இருக்கிற ரொம்ப சகஜமா தான் இருக்கு போகுது. இப்ப வேற அதை வந்து பிரேக் பண்ணி எடுத்த படம்ல அது. மணிரத்னம்னாலே பாத் பிரேக்கர் தானே bro. அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லலாம் அவர் பெருசா இதை கண்டுக்க கூட மாட்டார். ராவணனுக்குமே ரொம்ப கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. நீங்க என்ன ராவணன் நல்லவனா காட்டுறீங்க, ஒரு சீதா கேரக்டர், அதாவது ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் வந்துட்டு ராவணனை லவ் பண்ற மாதிரி போதும். அந்த டைம்லயும் கிரிட்டிசிசம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் பயங்கரமா ஃபேஸ் பண்ணது இந்த பொன்னியின் செல்வன்ல தான். ஏன்னா அந்த ரஹ்மான் கேரக்டர் கடைசியா ஹீரோ ஆக்கிடுவார். ஆனா கதையில அப்படி கிடையாது, இவர் வந்து குழப்பிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன் விடுங்க, அது ஒரு ஒரு ட்ராமா தான், எப்பிக். அதை பத்தி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதான். ஆக்சுவலி பொன்னியின் செல்வன் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் அப்படிங்கிற ஆதங்கம் வந்து எனக்கு ரொம்பவே இருக்கு. ஏன்னா நீங்க நானே ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கோம், வெப் சீரிஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்க நினைச்சத விட இப்போ ஒரு கோட் இருக்க மாதிரி இந்த படம் வந்திருக்கும், GOT இருக்க மாதிரி இந்த படம் வந்திருக்கும். அதுக்கான ஸ்டஃப் உள்ள ஒரு கதை இருக்கு, நீங்க ஆக்ட்ரஸ் இருக்காங்க. நீங்க அந்த லெவல் ஆக்டர் இல்லாட்டியுமே நீங்க இப்போ சின்ன சின்ன நடிகர் வச்சு பண்ணலாம். அதாவது இப்போ வளர்ந்து வர ஹீரோக்கள் வச்சு கூட நீங்க அதை பண்ணி கொண்டு வர ஹீரோ வச்சு தான் பண்ணாரு. கார்த்திக்லாம் அப்படியா? கார்த்திக் வளர்ந்து வர ஆல்ரெடி வளர்ந்து வர சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஒரு டாப் 1 லீக்ல இல்ல அப்படின்னா டாப் 2ல இருக்காரு. எஸ், வெப் சீரிஸ்னா அவங்க ஒத்துருப்பாங்க, ரொம்ப அவங்க மெனக்கெடலாம் மாட்டாங்க, வேணான்னு சொல்ற ஆட்கள்லாம் கிடையாது. வெப் சீரிஸ் போட்டிருந்தீங்கன்னா சொன்னா அவங்க என்ன எல்லாமே 2 சீசன் 3 சீசன் போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்குமே. அந்த ஸ்டஃப் வந்து நீங்க சுருக்கின மாதிரி ஒரு ஃபீல், அதுதான் எனக்கு கொஞ்சம். ஒரு இப்போலாம் நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பிஞ்சி வாட்சிங்லாம் பண்ணிருக்காங்க. மணி ட்ரை பண்ணிருக்கலாம், மணி சார் ட்ரை பண்ணிருக்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ, ஒரு சூப்பரான தேங்க்யூ லிமோகிராஃபி எடுத்து வச்சிங்க. எல்லாமே ஓஜி படங்கள், அதனால சில படங்கள் மிஸ் மேட்ச் ஆயிருந்தாலும் ஆயிருக்கும். எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நாயகன், தளபதிங்கிறது, அப்புறம் இருவர், இந்த 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ராவணன் தான் 3வது சொல்லிடுறீங்க. அது 4 இடங்கள் ஃபிக்ஸ் பண்ணதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த blind ranking bro. Thank you bro. Thank you. TN Talkies, Tamil.